Hi guys, welcome back to my channel. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 2.5 months கழிச்சு இந்தியாவுக்கு நான் வந்து வெக்கேஷன் போயிருந்தேன். அதுக்கடுத்து இன்னைக்கு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்தியாவில் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் எடுக்க முடியல. ரொம்ப ஒரு டைட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருந்த, ஊருக்கு போனாலும் தெரியல, அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. நான் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் இங்கே வந்து நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு, 15-20 days ஆச்சு, பட் என்னால் வீடியோஸே வந்து ஷூட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்கான கெட் ரெடி வித் மீ ஃபார் ஓணம். ஸோ நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஓணம்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து ஓணம் செலிப்ரேஷனுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அதையே நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக இன்றைக்கி நான் வந்து காட்ட போகிறதில்ல, ஜஸ்ட் நான் வந்து என்னோடய கோ டு மேக்கப் பண்ணுறதுனால டைம் வேறு ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக நான் வந்து ரெடி ஆகணும். இன்னும் என்னோடய ஹேர் வந்து வெட்டாக இருக்குது. ஸோ நான் சாரீஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வேர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் என்னோட மேக்கப் அண்ட் ஹேர் தான். இந்தியாவிலேருந்து வரும்போது நைக்காலேருந்து ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாட்டி நான் உங்களுக்காக ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்ட மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ரெடி ஆக போகிறோம். ஆனால் டைம் இல்லை, ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ அண்ட் டீட்டெயில்டாக நான் வந்து கண்டிப்பாக காட்ட முடியறதில்ல. அண்டு செட்டப்பு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டெல்லாம் வேணும் ஓகேல, ஒரு நேச்சுரல் விண்டோ கிட்ட தான் நான் வந்து என்னோடய கேமரா வச்சுருக்கேன். செட்டப்பெல்லாம் பேக்ரவுண்டெல்லாம் தயவு செஞ்சு மைண்ட் பண்ணிக்காதீங்க, பேக்ரவுண்டெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நம்ம வந்து குயிக்காக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கடுத்து வந்து குயிக்காக நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ வாய்ஸ் ஓவர் தான் பண்ண போகிறேன் இதுக்கடுத்து. ஸோ மாய்ஸ்சரைசர் நான் வந்து கோசரெக்ஸ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப நல்லா ஒரு சூட் ஆகிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 months நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்கின்லுமே வந்து நான் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஸோ ப்ரைமருக்கு நான் இன்றைக்கி வந்து ஹுடா பியூட்டியோட இந்த ஒரு ப்ரைமர் எடுத்துருக்கேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஊருக்கு இப்போ என்னோடய ஸ்கின் வந்து பயங்கரமாக வந்து டேன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இங்கே வந்துட்டு மேடம், பட் ஊரில் இருக்கும்போது ரொம்ப டேன் ஆகிட்டு இருந்துச்சு. என்னோடய ஃபவுண்டேஷன் எனக்கு மேட்ச் ஆகாமல் இருந்தது. ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன் ஃபேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து இந்த ஒரு ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். ஸோ ஃபேஸு ஃபுல்லாகவே அந்த ப்ரைமர் போட்டதுனால எனக்கு அது நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அதனால் அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் ப்ரைமர்னு வச்சுக்கலாம். ஸோ கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன், கலர் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எல்ஏ கேர்ளோட ஆரஞ்சு கரெக்டர் அண்ட் ஒரு நல்ல ஒரு மேக்கோட கன்சீலர் எடுத்திருக்கேன். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷன் நான் வந்து என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் மேக்கோட NC47 ஷேட் எடுத்து நான் வந்து நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர் நான் வந்து லைட்டாக ஹைலைட் பண்ண போகிறேன். அதுக்கு மேப்ளினோட கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து கேரமல் என்ற ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து ஹைலைட் பண்ண மாட்டேன். ஸோ அதை வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணின்னு இருக்கேன் நான். வந்து மிரர் எதுவுமே இல்லை, ஸோ அதனால் கேமராவோட இதுலேயே பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஜூமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ நோ தட். ஸோ நெக்ஸ்ட்டு ஹுடா பியூட்டியோட இந்த ஒரு லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் குனாஃபா. ஸோ இதை வச்சு என்னோட அண்டர் த ஐ அண்ட் ஹோல் ஃபேஸும் நான் இதை வச்சு தான் செட் பண்ணேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜலுக்கு ரிம்மலோட காஜல் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் லைட்டாக வந்து ஹை ஷேடோ பண்ணின்னு இருக்கேன். ஸோ க்ரீஸை மட்டும் நல்லா நீட்டாக வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேடு வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டு லைட்டாக ஒரு பிங்க் ஷேடை மட்டும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அண்ட் லைட்டாக வந்து பிங்க்லேயே வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் இருந்துச்சு, அதை மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐலைனர் நான் வந்து எசன்ஸோட ஐலைனர் எடுத்து ரொம்ப சிம்பிளாக விங்கெல்லாம் வைக்கல. ஸோ சிம்பிளாக நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அண்ட் மேக்கோட இந்த ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய அப்பர் லேஷஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லோவர் லேஷஸ்க்கு நான் வந்து லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு லைக் ஸ்மோக்கி மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்ப மினிமலான்ட்டு பண்ணிக்கிட்டேன். அண்ட் எசன்ஸ்லேருந்து ஒரு மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து என்னோடய லோவர் லேஷஸ்க்கு மஸ்காரா அப்ளை பண்ணின்னு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான்சர் வந்து ரிம்மலோட ப்ரான்சர் எடுத்து ரொம்ப வந்து நான் கவுண்ட் அவுட் பண்ணிட்டல, ப்ரான்சர் மட்டும் அப்ளை பண்ணின்னு இருக்கேன். ஸோ ரிம்மலோட ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து ஹுடா பியூட்டியோட இந்த ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். லைக் இது ஒரு கொஞ்சம் ஆரஞ்சாக
இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேட். இது வந்து நீட்டாக பிளெண்டும் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் சுகரோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ப்ரௌன் லிப்ஸ்டிக் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அங்கே மிரர் இருந்ததுனால நான் அங்கே போய் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் ஸ்டிக்கர் போட்டுமே நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ ஹைலைட்டிங் நான் வந்து லைட்டாக வந்து ப்ரோபோன் ஏரியா மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் நல்லா டிஃபைனாக நீட்டாக தெரியும்ன்றதுனால. அண்ட் கண்ணுக்கு கீழேயுமே ஐலைனர் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய மேக்கப் முடிச்சுட்டேன். அண்ட் ஹேர் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற ப்ளோ ட்ரை பார்த்திங்கன்னா, இந்த வாட்டி நான் வந்து நைக்காவில் ஷாப்பிங் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, பெரிய யூஸ் ஷாப்பிங். அந்த இதில் தான் இதையும் வாங்கினேன். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா லென்ட்ராமன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா ஹேரை நல்லா ட்ரை பண்ணுது. நார்மல் ட்ரையரில் வந்து ஹேரெல்லாம் கொஞ்சம் பெப்பர் பேன் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பவுன்ஸியாக நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதோட ரிவ்யூ நான் போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் நல்லா செட் பண்ணிட்டேன். எவ்வளோ பவுன்ஸியாக நல்லா இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோடய மேக்கப் அண்ட் சாரீ அண்ட் எல்லாமே வந்து ஆல் டுகெதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய மேக்கப்புமே நான் இப்படி தான் பண்ணுவேன் எங்கேனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா. அண்ட் கையில் ஒரு காப்பு போட்டிருக்கேன் அண்ட் வாட்ச் கட்டியிருக்கேன். சிம்பிளாக இருக்குது. அண்ட் காதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆர்டிஃபிஷியல் இயரிங் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த சாரீக்கு ரொம்ப அழகாக சூட்டாக இருக்குது. ஸோ ஆல் டுகெதர் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேக்கப் அண்ட் எல்லாமே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்குமே இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.